அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். நம் இப்பொழுது அந்த 4வது பாடம் பருப்பொருளில் சேர்மம் பற்றி படிப்போம், தெரிந்து கொள்வோம். ஒரு சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலம் இணைந்து உருவாகும் தூய பொருளாகும். சேர்மம் என்றால் என்ன? ஒரு சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி வினையின் மூலம் இணைந்து உருவாக்கும் தூய பொருளாகும். சேர்மத்தின் பண்புகள் அதன் பகுதி பொருட்களினுடைய பண்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. நீர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆகியவை சேர்மத்திற்கான சில எடுத்துக்காட்டு. சேர்மம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள எடுத்துக்காட்டு என்னன்னா, நீர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆகியவை சேர்மங்களுக்கான சில எடுத்துக்காட்டு. ஒரு மூலக்கூறு நீரில் ஓர் ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1:2 என்ற கன விகிதத்தில் அல்லது 8:1 என்ற நிறை விகிதத்தில் இணைந்து காணப்படுகிறது. ஒரு மூலக்கூறுகளில் ஒரு மூலக்கூறு நீரில் ஓர் ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுவும் 1:2 என்ற கன விகிதத்தில் அல்லது 8:1 என்ற நிறை விகிதத்தில் இணைந்து காணப்படுகிறது. அடுத்தது சேர்மங்களின் வகைப்பாடு. சேர்மங்கள் அதன் பகுதி பொருட்களிலிருந்து பெறப்படும் மூலத்தின் அடிப்படையில் சேர்மங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. சேர்மங்களின் பகுதி பொருட்கள் பெறப்படும் மூலத்தின் அடிப்படையில் சேர்மங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. கனிம சேர்மங்கள், கரிம சேர்மங்கள் என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. கனிம சேர்மங்கள் பாறைகள், தாதுக்கள் போன்ற உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கப்பெறும் சேர்மங்கள் கனிம சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: கண்ணாடி சுண்ணக்கட்டி, ரொட்டி சோடா போன்றவை. கனிம சேர்மங்கள் என்றால் என்ன? பாறைகள், தாதுக்கள் போன்ற உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கப்பெறும் சேர்மங்கள் கனிம சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு: சுண்ணக்கட்டி, ரொட்டி சோடா போன்றவை. அடுத்தது 2வது, கரிம சேர்மங்கள் என்றால் என்ன? 2வது வகை. கரிம சேர்மங்கள் என்றால் என்னன்னா, தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. கனிம சேர்மங்கள்னா உயிரற்ற மூலங்களிலிருந்து கிடைக்கிறது. கரிம சேர்மங்கள்னா உயிர் உள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடியது. அதாவது தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கப்படும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு புரதம், கார்போஹைட்ரேட். புரதம்னா பால், முட்டை. கார்போஹைட்ரேட்னா அரிசி, அந்த மாதிரி இருக்கிறது கார்போஹைட்ரேட். இது உயிருள்ள தாவரங்கள், விலங்குகளிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்தது கனிம மற்றும் கரிம சேர்மங்கள் திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலையில் காணப்படுகிறது. இந்த 2 சேர்மங்களும் எப்படி காணப்படுதுன்னா 3 நிலையில காணப்படுது. திண்ம, திரவ, வாயு நிலையில் காணப்படுகின்றன. இது அட்டவணையில அழகா கொடுத்துருக்கு. அதனுடைய அட்டவணை திட திரவல 4.32ல திட நிலையில் உள்ள சேர்மங்கள். அடுத்தது இதை அட்டவணை கொடுத்துருக்கு. அதில் கவனமாக கவனிச்சு பாருங்க. இதில் சேர்மங்கள் திடப்பொருட்களில் இருக்கிறது. சிலிக்கா, மணல். அதில் என்ன இருக்கு? மூலக்கூறுகள் என்னெல்லாம்னா சிலிக்கானும் ஆக்சிஜனும். அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதில் பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு, எரிசோடா, அதில் சோடியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவை காணப்படுகிறது. அடுத்து தாமிர சல்பேட், தாமிரம், கந்தகம், ஆக்சிஜன், இந்த 3 காணப்படுகிறது. அடுத்தது துத்தநாத கார்பனேட், துத்தநாதம், கார்பன், ஆக்சிஜன் போன்றவை காணப்படுகிறது. துத்தநாத கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் காலமைன். அடுத்தது திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். திண்ம நிலையில் உள்ள சேர்மங்கள் பார்த்தோம். அடுத்து திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். இதில் சேர்மங்கள் நீரில் என்ன ஆக்கக்கூறுகள்லாம் காணப்படுகின்றன? ஹைட்ரஜனும், ஆக்சிஜனும். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அது ஹைட்ரஜனும் குளோரினும் காணப்படுது. அது நம்ம எப்படி எழுதணும்? HCl அப்படின்னு எழுதுவோம். அதான் ஹைட்ரஜன். Cl குளோரின். அடுத்து நைட்ரிக் அமிலம், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்த கந்தக அமிலம்,
ஹைட்ரஜன், கந்தகம், ஆக்சிஜன். அசிட்டிக் அமிலம் அது வந்து வினிகர்னு சொல்கிறது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் காணப்படுது. இது வந்து திரவ நிலையில் காணப்படக்கூடிய சேர்மங்கள். அடுத்த வாயு நிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்கும் போது வெளியிடக்கூடிய வாயு அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஆக்கக்கூறுகள் வந்து கார்பன், ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடில் என்னெல்லாம் இருக்குன்னா கந்தகமும் ஆக்சிஜனும் இருக்கும். அடுத்து மீத்தேன் அதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜனும் ஆக்சிஜனும். அடுத்தது அமோனியா, நைட்ரஜன், ஹைட்ரஜன். இது 3 நிலையில் சேர்மங்கள் காணப்படக்கூடிய திண்ம, திரவ, வாயு நிலையில் உள்ள சேர்மங்களை அட்டவணைப்படுத்திட்டு இந்த அட்டவணையிலிருந்து படுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் இது என்னென்னலாம் ஆக்கக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்தது இதனுடைய சேர்மங்களினுடைய பொது பெயர், வேதி பெயர், பகுதி பொருட்கள், அது என்னென்ன பயன்கள் என்னென்ன பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீர் வந்து அதனுடைய வேதி பெயர் நீர் தான். பகுதி பொருட்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்தது குடிநீராக மற்றும் கரைப்பானாக பயன்படுகிறது. தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுது. இன்னொன்று கரைப்பானா இப்போ சீனி, உப்பு இதெல்லாம் கரைப்பானாக பயன்படுகிறது. அடுத்த சாதாரண உப்பு அதனுடைய வேதிப்பெயர் வந்து சோடியம் குளோரைடு. இதில் என்ன பகுதி பொருட்கள்லாம் இருக்குன்னா சோடியமும் குளோரினும் இருக்குது. இந்த சாதாரண உப்பு எதுக்கு பயன்படுதுன்னா அன்றாட உணவில் நம்ம உப்பு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது உப்பாக பயன்படுது. மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் இருக்க உணவு காப்பானாக பயன்படுகிறது. உப்புல வச்சு மீன், இறைச்சி எல்லாம் ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாள் பாதுகாக்கலாம், கெடாமல் பாதுகாக்கலாம். 3வது சர்க்கரை அதனுடைய வேதிப்பெயர் வந்து சுக்ரோஸ். இந்த பகுதி பொருட்கள் என்னென்னா கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். இது எதுக்கு பயன்படுதுன்னா இனிப்பு. பெரிய சர்க்கரைனா அதுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம இனிப்பு வகைகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள் போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்த 4வது ரொட்டி சோடா. ரொட்டி சோடாவினுடைய வேதிப்பொருட்கள் வந்து சோடியம் பைகார்பனேட். ரொட்டி சோடாவினுடைய வேதிப்பொருள் சோடியம் பைகார்பனேட். இதனுடைய பகுதி பொருட்கள் என்னென்னா சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் மற்றும் ஆக்சிஜன். சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் மற்றும் ஆக்சிஜன். இதனுடைய பயன்பாடுகள் என்னென்னா தீயணைக்கும் சாதனங்களில் பேக்கிங் பவுடர் தயாரிப்பில், கேக், ரொட்டி போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது. தீயணைக்கும் சாதனங்களில் பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுகிறது. பிற பேக்கிங் பவுடர் தயாரிப்பில், கேக், ரொட்டி தயாரிப்பில் பயன்படுகிறது ரொட்டி சோடா. அடுத்தது சலவை சோடா. இதனுடைய வேதிப்பொருட்கள் வந்து சோடியம் கார்பனேட். இதில் என்னெல்லாம் காணப்படுதுன்னா சோடியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன். இது எதற்காக பயன்படுதுன்னா சோப்பு வந்து தூய்மையாக்கி, சோப்பு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதனுடைய கரைகள்லாம் போகிறதுக்கு பயன்படுது. அப்போ அது தூய்மையாக்கியாகவும் கடின நீரை மென்னீராக்கவும் பயன்படுகிறது. இது சேர்மங்களுடைய வேதிப்பெயர்கள், பகுதி பொருட்கள் மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி இந்த அட்டவணையில் அழகாக கொடுத்துருக்கு. இந்த அட்டவணையில் நல்லா படிச்சுருக்கணும். அடுத்தது சலவை தூள். இது வந்து இதனுடைய வேதிப்பொருள் வந்து கால்சியம் ஆக்சிகுளோரைடு. இதில் காணப்படக்கூடிய பகுதி பொருட்கள் கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின். இந்த சலவை தூள் எதுக்கு பயன்படுதுன்னா சலவை தூளிலே வெளுப்பானாகவும், கிருமி நாசினியாகவும், குடிநீர் சுத்திகரிப்பாகவும் பயன்படுகிறது. சலவை தூளில் என்னெல்லாம் காணப்படுது? கால்சியம் ஆக்சிகுளோரைடு காணப்படுது. அதனுடைய வேதிப்பொருள் வந்து கால்சியம் ஆக்சிகுளோரைடு. இதில் என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்குன்னா கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின். இது எதுக்கு பயன்படுதுன்னா சலவை தூளில் வெளுப்பானாகவும், கிருமி நாசினியாகவும், எல்லா இடமும் கிருமி நாசினி போடுறாங்களா, அந்த மாதிரி கிருமி நாசினியாகவும் பயன்படுது. குடிநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுகிறது. அடுத்து சுட்ட சுண்ணாம்பு. இதனுடைய வேதிப்பெயர் வந்து கால்சியம் ஆக்சைடு. இதில் காணப்படக்கூடிய பகுதி பொருட்கள் கால்சியம் மற்றும் ஆக்சிஜன். சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க சுட்ட சுண்ணாம்பு பயன்படுகிறது. அப்புறம் நீக்கிய சுண்ணாம்பு. இதனுடைய வேதிப்பெயர் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதில் உள்ள பகுதி பொருட்கள் கால்சியம், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். இது சுவர்களில் வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம பொங்கல் டைமில் வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சுண்ணாம்பு தான் நீக்கிய சுண்ணாம்பு. அதனுடைய வேதிப்பொருள் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது சுட்ட சுண்ணாம்புக்கல். இது வந்து சுண்ணாம்பு கல். இது வந்து இதனுடைய வேதிப்பொருள் வந்து கால்சியம் கார்பனேட். இது வந்து இதில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்னா கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன். இது எதுக்கு பயன்படுதுன்னா சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது.
அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோங்கிறது காப்பர் சல்ஃபேட்டினுடைய பொதுப்பேர் வந்து மைல் சுத்தம். அடுத்து இரும்பு சல்ஃபேட்டுக்கு வந்து பச்சை சுத்தம். அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு வந்து சால்ட் பீட்டர். அடுத்து கந்தக அமிலம் விர்டியால் எண்ணெய். அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிசைட்ரேட், அது வந்து பாரிஸ் சாந்துன்னு சொல்கிறது. அடுத்தது பொட்டாசியம் குளோரைட் முரியேட் ஆஃப் பொட்டாஷ். இது வந்து இதனுடைய சேர்மமும் இதனுடைய வேதிப்பொருட்களும். இது மேலே படித்ததுக்கு வர முக்கியமான எக்ஸஸாக கொடுத்துருக்க பாயிண்ட். இதில் இந்த ஜிப்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவ்வளோதான் அந்த பாடத்தில் நம்ம பொருட்களில் படித்தது. சேர்மங்களை பற்றி படித்தோம். சேர்மங்கள்னா என்றால் என்னன்னு படித்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய வகை. சேர்மம்னா என்னென்னா, ஒரு சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலம் இணைந்து உருவாக்கும் தூய பொருட்கு பேர் தான் சேர்மம். அடுத்த சேர்மத்தினுடைய வகைப்பாடு. அதில் வகைப்பாடு 2 இருக்குது. ஒன்று கனிம சேர்மம், ஒன்று கரிம சேர்மம். கனிம சேர்மங்கிறது உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்படக்கூடிய சேர்மம். கரிம சேர்மங்கிறது உயிருள்ள விலங்குகள் அல்லது தாவரங்களிலிருந்து பெறக்கூடியது. அடுத்து என்னுடைய 3 நிலையை பற்றி பார்த்தோம். திண்ம, திட, வாயு நிலையில் உள்ள இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனுடைய பொதுவான பெயர், வேதி பெயர், அதனுடைய பயன்பாடுகளை அட்டவணையில் அழகாக கொடுத்துட்டு இது அவ்வளோத்தையும் நல்லா கவனமாக படித்து கொள்ளுங்கள். முக்கியமான குறிப்புகளை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின் சனிக்கிழமை 1 மார்க் கொஸ்டின் ஒரு 1 வேர்ட் டெஸ்ட் எழுதும்போது கவனமாக எழுதி உடனே எனக்கு அனுப்புங்க. மாணவர்களே, வீட்டிலிருந்து நேரத்தை வீணாக கழிக்காமல் பாடங்களில் சிறிது நேரமாவது பாடங்களை படித்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி.